ஒண்ணுமில்லாத இருக்கிறேன், பைத்தியக்காரனை போல இருக்கிறேன், பிரயோஜனம் இல்லாத இருக்கிறேன், ஜீரோவா இருக்கிறேன்னா, அதனாலதான் தாவீது சொல்றாரு, என் வாழ்க்கை எப்படிதான் இருந்துச்சு, என்னை தள்ளினாங்க, ஆடு மேய்க்க என்னை தள்ளினாங்க, வனாந்தரத்துல என்னை தள்ளினாங்க. அவங்க தகப்பன் இன்றைக்கு சாமுவேல் கேட்கிறார், வேற யாராவது ஒரு குமாரன் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்ட பிறகுதான் அவனுடைய பேரே ஞாபகம் வருது. அந்த அளவுக்கு அவனை மறந்துட்டாங்க, குடும்பமே அவனை ஒடுக்கிட்டாங்க. ஆனா வசனம் சொல்லுகிறது, யாரெல்லாம் தள்ளினாங்களோ அவங்களுக்கு முன்னால கர்த்தர் தைல குப்பி எடுக்கிறாரு. சாமுவேல் தைல குப்பி எடுத்து தள்ளினவர்களுக்கு முன்பாக அவன் தலையில எண்ணெயின் அபிஷேகம். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அதுதான் பாருங்க, அவருடைய மகிமையே அப்படிப்பட்டதுதான். உன்னை வேணான்னு சொல்றவன் மத்தியில, உன்னை வெட்கப்படுத்தவர்கள் மத்தியில அவர் உன் தலையை உயர்த்தி அழகு பார்ப்பார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒன்னே ஒண்ணுதான் நடக்கணும். தாவீது உடைய வாழ்க்கையில ஏன் உயர்வு, ஏன் அவ்வளவு பெரிய மகிமை? வனாந்தரத்துல இருந்தவனையே கர்த்தர் அவனை கொண்டு போய் சிங்காசனத்துல வைக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இதற்கெல்லாம் முக்கிய காரணம் அவருடைய நாவு தேவனை துதித்துக் கொண்டே இருந்துச்சு. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அவன் சொல்றான் பாருங்க, எனக்கு இது கர்த்தரால் ஆயிற்று. அல்லேலூயா.